அனைவருக்கும் வணக்கம். நான் அனன்யா. சாய் ஃபவுண்டேஷன் அகாடமியின் அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புத்தகத்தை பத்தி பேச போறோம். அந்த புத்தகம் தி லெட் தெம் தியரி. இது மெல் ராபின்ஸோட புத்தகம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும்போதுதான் நமக்கு மன அழுத்தம், சோர்வு, சண்டைகள்லாம் வருது. மத்தவங்க அவங்க விருப்பப்படி இருக்கட்டும்னு அவங்கள விடுறதும், நாம நம்ம விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதும் எப்படி உங்க வாழ்க்கையை அமைதிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் உதவும்னு இந்த புத்தகம் ரொம்ப எளிமையா விளக்குது. வாங்க இந்த லெட் தெம் தியரியை பத்தி எளிமையான உதாரணங்களோட விளக்கமா பார்க்கலாம். இந்த தியரிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஐடியா இருக்கு. நம்ம மனசு ஒரு பேப்பர் மாதிரி. நாம மத்தவங்களோட செயல்களை, அவங்க கருத்துக்களை, அவங்க முடிவுகளை நாம கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும்போதுதான் அந்த பேப்பர் சுருங்கி போகுது. நாம ரொம்ப டென்ஷன் ஆகிடுறோம். ஆனா இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாததை கண்ட்ரோல் பண்றதை நிறுத்துங்க. அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு முதல் படி. 1. முக்கிய கருத்து, அவர்களை விடுங்கள் மற்றும் நான் என்னை விடுங்கள். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இந்த 2 வார்த்தைகள் தான். லெட் தெம், அவர்களை விடுங்கள். இது மற்றவங்களை அவங்க பாட்டுக்கு இருக்க விடுறது. அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது. உதாரணமா, உங்க குழந்தை சாப்பிட அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோ அது சாப்பிட மாட்டேங்குது. அப்போ லெட் தெம், அவங்க கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கட்டும். நீங்க உங்களை அதுக்குள்ள புகுத்திக்காம அமைதியா அதை கவனிக்கிறீங்க. இன்னொன்று லெட் மீ, நான் என்னை விடுங்கள். இது உங்க மேல கவனம் செலுத்துறது. மத்தவங்களோட செயல்களுக்கு நீங்க எப்படி எதிர்வினையாற்ற போறீங்க, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க முடிவெடுக்கிறது. அதே குழந்தை உதாரணத்துல லெட் மீ, நான் அமைதியா இருக்கேன், நான் அடுத்து என்ன செய்யணும்னு நான் தீர்மானிக்கிறேன். ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட கொடுக்கலாம்னு யோசிக்கலாம். இந்த ரெண்டுமே ஒரு தராசு மாதிரி வேலை செய்யணும். லெட் தெம் அப்படின்னு சொல்றது மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாததை விடுவிச்சிடுறீங்க. லெட் மீ அப்படின்னு சொல்றது மூலமா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறீங்க. இதுதான் உங்க சக்தி. 2. மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி? நம்ம எல்லாருமே மன அழுத்தத்துல இருக்கோம் இல்லையா? பல சமயம் இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் மத்தவங்க என்ன செய்வாங்க, என்ன நினைப்பாங்கன்னு நம்ம ஓவரா யோசிக்கிறது தான். மெல் ராபின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாதது விடுவிச்சா மன அழுத்தம் தானா குறையும். உதாரணமா, உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பாக்குற ஒருத்தர் ரொம்ப மெதுவா வேலை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ லெட் தெம், அவர் வேலையை மெதுவா செய்யட்டும். நீங்க உங்க வேகத்தை மாற்ற முடியாது. அடுத்து லெட் மீ, நான் ஏன் வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு ஏன் நேரத்தை மத்த விஷயங்கள்ல பயன்படுத்துறேன். இப்படி யோசிச்சா உங்களுக்கு டென்ஷன் குறையும். மன அழுத்தம் வரும்போது லெட் தெம் டேக் தேர் டைம், லெட் மீ டேக் அ பிரீத் என்று சொல்லுங்க. இது உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கும். 3. மற்றவர்களின் கருத்துகளுக்கு பயப்பட வேண்டாம். நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து நம்ம கனவுகளை, ஆசைகளை நம்ம பல சமயம் தள்ளி போடுவோம். மெல் ராபின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லெட் தெம் திங்க் பேட் தாட்ஸ் அபவுட் யூ. அவர்கள் உங்களை பற்றி கெட்ட எண்ணங்களை வைத்துக் கொள்ளட்டும். ஏன்னா நீங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தருக்கு உங்களை பத்தி ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உதாரணமா, நீங்க புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க நண்பர்கள் இது வேஸ்ட், உனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. அப்போ லெட் தெம், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அடுத்து லெட் மீ, நான் என் கனவை நோக்கி வேலை செய்யறேன், நான் என் திறமையை நம்புறேன். மத்தவங்க கருத்துக்களை பத்தி கவலைப்படாம உங்க கனவுகளை நோக்கி ஓடுங்க. 4. கடினமானவர்களுடன் உறவை கையாளுதல். நம்ம வாழ்க்கையில சில பேர் ரொம்ப கடினமானவர்களா இருப்பாங்க. அவங்க கோபப்படுவாங்க, அடம் பிடிப்பாங்க, சண்டையிடுவாங்க. இப்படிப்பட்டவங்களை எப்படி கையாள்றதுன்னு மெல் ராபின்ஸ் சொல்றாங்க. உதாரணமா, உங்க குடும்பத்துல ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏன் அப்படி கோபப்படுறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவரோட கடந்த கால அனுபவங்கள், பயங்கள் காரணமா இருக்கலாம். அப்போ லெட் தெம், அவங்க கோபப்படட்டும், அவங்க உணர்வுகளை அவங்க வழியில வெளிப்படுத்தட்டும். அடுத்து லெட் மீ, நான் அமைதியா இருக்கிறேன், நான் அவங்களோட கோபத்துக்கு என்னோட கோபத்தை எதிர்வினையாற்ற மாட்டேன். இது உங்க உறவை மேம்படுத்தும். அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமில்லை. 5. சரியான முடிவை எடுப்பது எப்படி? சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த முடிவு மத்தவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். அப்போ அந்த முடிவு எடுக்கவே நமக்கு கஷ்டமா இருக்கும். மெல் ராபின்ஸ் சொல்றாங்க, தி ரைட் டிசிஷன் ஆஃபன் ஃபீல்ஸ் ராங். சரியான முடிவு பெரும்பாலும் தவறாக உணர்கிறது. உதாரணமா, ஒருத்தர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட குடும்பத்தினர் பாதுகாப்பான வேலையை விட்டுடாதேன்னு சொல்றாங்க. இது அவர் எடுக்கிற சரியான முடிவா இருந்தாலும் மத்தவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். அப்போ லெட் தெம், அவங்க வருத்தப்படட்டும், அவங்க கவலைப்படட்டும். அடுத்து லெட் மீ, என்னோட வாழ்க்கை என்னோட முடிவு, எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்யறேன். இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். 6. ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்துங்கள். சமூக வலைத்தளங்கள்ல மத்தவங்களோட வாழ்க்கையை நாம பார்த்து அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு நம்மள நாமளே ஒப்பிட்டு பார்ப்போம். இது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். மெல் ராபின்ஸ் சொல்றாங்க, எஸ், லைஃப் இஸ்ன்ட் ஃபேர். ஆமாம், வாழ்க்கை நியாயமற்றது. சில பேருக்கு எல்லாமே எளிதா கிடைக்கும்,
ஆனா நம்ம எதை கட்டுப்படுத்த முடியும்னு யோசிக்கணும். உதாரணமா உங்க நண்பர் ஒரு நியூ வீடு வாங்கிட்டாரு, ரொம்ப ஆடம்பரமா இருக்கு, உங்களுக்கு பொறாமையா இருக்கு. அப்போ லெட் தம், அவங்க அந்த வீடு வாங்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அடுத்து லெட் மீ, நான் என் வாழ்க்கையில என்ன முன்னேற்றம் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். நான் என் கார்டை எப்படி நல்லா விளையாடுறதுன்னு பாக்குறேன். மத்தவங்களோட வெற்றியிலிருந்து கத்துக்கோங்க, அதை உங்க வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியா மாத்துங்க. சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுங்க. 7. உண்மையான நட்பை உருவாக்குகள். பெரியவர்களான பிறகு நல்ல நண்பர்களை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? பள்ளி கல்லூரி முடிஞ்சதும் எல்லாரும் வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க. மெல் ராபின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பெரியவர்களின் நட்புக்கு நாம முயற்சி செய்யணும். உதாரணமா நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு அங்க யாருமே தெரியாது. அப்போ நீங்க பயப்படாம முதல் ஆளா போய் ஒருத்தர்கிட்ட பேசணும், ஒரு காஃபி குடிக்க கூப்பிடணும், இல்ல ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். லெட் மீ, நான் போய் பேசுறேன், நான் இந்த உறவை உருவாக்க முயற்சி செய்யறேன். லெட் தம், அவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும். நீங்க முதல் படியை எடுத்து வச்சா உண்மையான நட்புகள் தானா வரும். 8. மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். நாம ரொம்ப விரும்புறவங்க தங்களை மாத்திக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா? அவங்க மாறிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா மெல் ராபின்ஸ் சொல்றாங்க, people only change when they feel like it. மக்கள் விரும்பினால் மட்டுமே மாறுவார்கள். நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. உதாரணமா உங்க துணை ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு நீங்க விரும்புறீங்க, நீங்க எவ்வளவோ சொல்லியும் அதை அவர் விட மாட்டேங்கிறாரு. அப்போ லெட் தம், அவர் விருப்பப்படி இருக்கட்டும். அவர் மாறணும்னு அவர் நினைச்சா மட்டும்தான் மாறும். அடுத்து லெட் மீ, நான் அவரை ஆதரிக்கிறேன், நான் என்னோட எல்லைகளை அமைக்கிறேன். அவர் மாற முடிவு செய்யும் போது நான் அவருக்கு துணையா இருப்பேன். மத்தவங்களை மாற்ற முயற்சி செய்யறதை விட்டுட்டு அவங்களுக்கு ஆதரவா இருங்க, ஆனா அவங்களுக்கான முடிவை அவங்களே எடுக்க விடுங்க. 10. தகுதியான அன்பை தேர்ந்தெடுங்கள். உறவுகள்லாம் நம்மள மதிக்காத, நமக்கு கமிட்மெண்ட் கொடுக்காத ஒருத்தர் பின்னாடி நம்ம பல சமயம் ஓடுவோம். மெல் ராபின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, let them show you who they are. அவர்கள் யார் என்பதை அவர்கள் காட்டட்டும். ஒருத்தர் சொல்றதை விட அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. உதாரணமா ஒருத்தர் உங்ககிட்ட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா அவர் உங்க கூட நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாரு, இல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ லெட் தம், அவர் என்ன வேண்டாலும் சொல்லட்டும், ஆனா அவர் செயல்கள் வேற மாதிரி இருக்கு. அடுத்து லெட் மீ, நான் எனக்கு என்ன தேவைன்னு பாக்குறேன். எனக்கு கமிட்மெண்ட் தேவைன்னா நான் அதை கேட்பேன், இல்லைன்னா நான் இந்த உறவுல இருந்து விலகி போவேன். உங்களை யார் மதிக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க. உங்களோட நேரத்தையும் சக்தியையும் மதிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க. 10. ஒவ்வொரு முடிவும் ஒரு அழகான ஆரம்பம். உறவுகள் முடியும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், அது ஒரு பெரிய வலியா இருக்கும். மெல் ராபின்ஸ் சொல்றாங்க, how every ending is a beautiful beginning. ஒவ்வொரு முடிவும் ஒரு அழகான ஆரம்பம். ஒரு உறவு முடிஞ்சதுன்னா அது ஒரு புது ஆரம்பத்துக்கு வழி கொடுக்குது. உதாரணமா உங்க ஒரு காதல் உறவு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ லெட் தம், அந்த உறவு முடிஞ்சது, அந்த வலியை அவங்க வழியில வெளிப்படுத்தட்டும். அடுத்து லெட் மீ, நான் இந்த வழியில இருந்து எப்படி குணமடைகிறதுன்னு பாக்குறேன். நான் புதுசா என்ன கத்துக்கலாம், எப்படி நான் என்ன இன்னும் நல்லா பாத்துக்கலாம்னு யோசிக்கிறேன். பழைய நினைவுகளை விட்டுட்டு புது வாழ்க்கையை உருவாக்க முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தான் முக்கியம். முடிவுரை, உங்கள் நான் என்னை விடுங்கள் சகாப்தம் இங்கே தொடங்குகிறது. இந்த புத்தகத்தோட முக்கியமான செய்தி என்னன்னா, உண்மையான சக்திங்கிறது மத்தவங்களையோ சூழ்நிலைகளையோ கட்டுப்படுத்துறதுல இல்ல, அது உங்களோட எதிர்வினைகளை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. லெட் மீ அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை உங்க கைக்கு எடுத்துக்கிறீங்க. இனிமே மத்தவங்களோட கருத்துக்களுக்காக காத்திருக்காதீங்க, ஒப்புதலுக்காக ஏங்காதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. முழுமையா வாழ தொடங்குங்க. உங்கள் நான் என்னை விடுங்கள் சகாப்தம் இப்போதே தொடங்குகிறது. இந்த அனன்யா இன்சைட் தொடரின் இந்த பகுதியில இது லெட் தம் தியரி புத்தகத்தை பத்தின என்னோட பார்வைகளை பகிர்ந்துகிட்டேன். இந்த புத்தகம் கண்டிப்பா உங்க மனசுக்கு ஒரு அமைதியும் தைரியத்தையும் கொடுக்கும். நீங்களும் இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.